மனதுருகி அதிகாரத்தை தருவாராம். அதிகாரத்தை கொடுத்து ஆச்சரியமான காரியத்தை செய்ய வைப்பாராம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் கூட இருந்தாரானா, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யாரை வைத்து செய்வார் என்றால் நம்மை வைத்து. இப்படிப்பட்ட பாத்திரத்தை அப்படி ஆக்கிடுவார். இது சின்ன மண் பாத்திரம் தான். மண் பாத்திரத்தை அழகா சின்னதா அழகா பண்ணி மகிமையான இடத்துல அது வந்தாதான் காரியம் நடக்கும். அப்படி வச்சிருவாரு. மகிமையான இடத்துல பெரிய கோடீஸ்வரன், பெரிய எத்தனையோ மில்லியன் கணக்குல பணக்காரன், அவன் வீட்டுல ஏதோ பங்கன் நடக்கு, இந்த பாத்திரம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கும். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இருக்கும் செய்யற சின்ன கலையை அதுல உட்கார்ந்து இருக்கும். அதை வைத்துதான் அவர் பண்ணுவார், ஏதோ பண்ணுவார். அத பண்ணி வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல அங்க போய் உட்கார்ந்து இருக்கும். எஸ்தர் அப்படி போய் அங்க உட்கார்ந்து இருந்தான் கன்னி மாடத்துல. தானியேல் கொழுமண்டபத்து ராஜா இருக்கிற இடத்துல கொண்டு உட்காரப்பட்டார். தானியேலோ வென்றால் அப்படிதான் சொல்லுங்க, அவனுக்கோ வென்றால் அவனோ தானியேலோ பெரிய இடத்துல உட்காரப்பட்டான். அப்படியானா பெரிய பெரிய இடத்துல போய் உட்கார வைப்பார். மனது உருகுவார். மனதுருக்கம் எங்க இருக்குதோ நமக்குள்ள மனதுருக்கம் இருக்கு, நமக்குள்ள பாரம் இருக்கு. தேசத்தை பார்க்கும் போதும், கிராமத்தை பார்க்கும் போதும், பட்டணத்தை பார்க்கும் போதும், என் ஜனங்களை பார்க்கும் போதும் இவ்வளவாய் மோசம் போய் கொண்டிருக்கிறார்களே, இவ்வளவா என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, இந்த வாலிப பிள்ளைகள் இப்படி போய் கொண்டிருக்கிறார்களே, வாலிபர்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்வது, ஏன் செய்வது? ஆண்டவரே, என்னால் இதை சகிக்க முடியல, பார்க்க முடியல. ஆண்டவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே உடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே சந்திப்பீராக. இந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் நீங்கி போகட்டுமே. இந்த அநியாயங்கள் நீங்கட்டும். இந்த அக்கிரமங்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே இந்த பாருங்க, சாராயம் நிறைய அங்கங்க கடைகள், இதை குடிச்சிட்டு எவ்வளவு குடும்பங்கள் வியாதிப்பட்டு குடும்பம் எல்லாம் சீரழிஞ்சு கிடக்க, அதை பார்க்கும்போது ஐயோ இந்த நிலைமைகள் மாறட்டுமே. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி பாரம் எங்க இருக்கோ நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும் கிடையாது. அந்த இடத்துல ஒரே வார்த்தை தான் ஏசு சொன்னாரு பாருங்க, பேசாமல் போ. அவ்வளவுதான், போயிட்டார். பேசாம போனாரு. அது ஏன் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம்லாம் ஒண்ணும் பண்ணல. விசுவாசம் உள்ளவளா இரு, அவ்வளவுதான். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது, அவ்வளவுதான். லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். பிதாவை நோக்கி நான் உண்மை சோதரிக்கிறேன்னு சொன்னார். லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். நல்லவர். தள்ளிட்டு கிடக்குறான், பிக்ஸ் வந்திருக்கு, கொண்டு வந்து தகப்பனார் வைக்கிறாரு. அதுக்கு முன்ன சீசர்கிட்ட போனாங்க, ஒன்னும் போகமாட்டேன்னுச்சு. அவனுக்குள்ள இருக்கிற வியாதி போகல. ஏசு வரான்னு கேள்விப்பட்டு கொண்டு வந்து வச்சுட்டான். ஏசு சொல்றாரு, அதற்றாரு. அவர் அந்த வார்த்தை எல்லாரும் பார்த்து, இது என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தையோ? ஆவிக்கு கட்டளை இடுறாரு, ஓடுது. பிசாசுக்கு கட்டளை இடுறாரு, ஓடுது. அவர் அதட்டினான், பேசாமல் விட்டு போ, பேசாமல் போ வெளியே, அவ்வளவுதான். அது போயிட்டு ஜனங்கள்லாம் அப்படி பதறி நிக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கொண்டு இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆனா நாம அவர் கையில இருக்கிறோம், அது ஞாபகத்துல இருக்கணும். அவரு கையில இருக்கிறோம். பேசும்போதும், நம்ம நினைக்கும் போதும், சிந்திக்கும் போதும் நம்ம பயப்படணும். வீட்டுக்குள்ள பேசுறது செவுரு கேக்குமா? அவங்களுக்கு காமிச்சேன் வசன மத்தையில. நம்ம வீடுகள்ல காதுல பேசுறது செவருக்குள்ள போகுமா? நம்ம பேசுறத பறவைகள் கொண்டு செல்லுமா? ஆகாயத்து பறவைகளை எடுத்துட்டு போமா? வெளியிலயோ வீட்டுக்குள்ளோ எங்கேயோ ஏதோ பேசினாலும் பயப்படணும். அடடா, நம்ம கர்த்தருக்கு பிடிக்காத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம அப்படி பேசி இருக்கிறோமே உள்ள பயம் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகுவார். ஆண்டவர் யாரை பார்த்து மனதுருகுகிறார்? மனதுருகி அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுப்பார். அவங்கள என்ன செய்வார்? ஒரு வியாதிப்பட்டவன போய் இந்த வியாதி குணமாக ஏசு நாமத்தில் வியாதி விலகிப்போம் போயிரும். பேய் இருக்குனா ஏசு நாமத்தினால வெளியே போ, அவ்வளவுதான், போயிரும். அல்லேலூயா. செத்து போனோன்னு பார்த்து ஆண்டவரே உயிரோடு எழுப்புங்கப்பா, அவ்வளவுதான், எழும்பிடுவான். நாம அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அவளை கையில இருக்கிறோம். உங்க இஷ்டப்படி என்ன வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்க கையில தானே நான் இருக்கேன்.
என்ன வணைந்து கொள்ளுங்க, உங்க இஷ்டப்படி என்ன வணைந்து கொள்ளுங்கண்ணா. அவர் அழகாக்குவார். அவர் அழகாக்கும் போது கொஞ்சம் வலிக்கும், அவர் வளையும் போது கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா அது அப்படி எப்படி திருப்பும் போது அங்கங்க கொஞ்சம் வலிக்கும். அப்புறம் அது அழகாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழகாயிரும்.